ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல கலைஞர் மகளிர் உரிமை தொகை சம்பந்தமான அப்டேட் வந்து பார்க்க போறோம். இப்ப லேட்டஸ்டா வந்து சமீபத்துல ஒரு அப்டேட் வந்து ஷேர் ஆயிருக்குது. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல விடுபட்டவங்களுடைய நேம் வந்து ஆட் பண்றதுக்கான பணிகள் வந்து தீவிரமா வந்து நடந்துட்டு இருக்குது. இதுல வந்து ஒரு 9,000க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து தமிழகம் முழுவதும் வந்து ஒரு புதுசா வந்து ஒரு கேம்ப் மாரி போட்டு அந்த கேம்ப்ல வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து புரொவைட் பண்ணி மறுபடியும் வந்து ரீசப்மிட் வந்து பண்றதுக்கு உண்டான அந்த ஃபார்ம் வந்து ரிலீஸ் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமா வந்திருக்கக்கூடிய முக்கியமான லேட்டஸ்ட் அப்டேட் பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நியூஸ் சேனல்ஸ்லயும் சரி, நியூஸ் ஆர்டிகல்ல இப்ப லேட்டஸ்டா இன்னைக்கு அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் உரிமை தொகை வந்து ஜூன் மாதம் முதல்ல வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் வந்து அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமா வந்திருக்கக்கூடிய அவையில இருந்து ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய அப்டேட் பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? ஆக்சுவலா வந்து இதுல வந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட் வந்து ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்க்கலாம். அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பெயர் விடுபட்டவர்களுடைய பெயரை வந்து ஜூன் மாதம் முதல் வந்து விண்ணப்பிக்கலாம் என்று சட்டசபையில் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அறிவுறுத்தியுள்ளார் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. விடுபட்டவர்கள் விண்ணப்பித்தால் அனைவருக்கும் வந்து உரிமை தொகை வந்து வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அறிவித்துள்ளார். மு க ஸ்டாலின் மேலும் கூறுகையில், மகளிர் உரிமை தொகைக்காக 4ஆம் கட்டமாக 9,000 இடங்களில் வந்து முகாம் வந்து நடைபெற உள்ளது. தகுதியான அனைவருக்கும் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதுவரை 1,14,000 கோடி பேருக்கு வந்து மகளிர் உரிமை தொகை வந்து வழங்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக சட்டசபையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியதன் முழு விபரம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத பார்க்கும்போது, கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பற்றி வந்து ஈஸ்வரன் எம்எல்ஏ அப்படிங்கிற வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயங்களை வந்து கோரிக்கை வந்து வச்சிருக்கிறத சம்பந்தமா ஏற்கனவே வந்து மாதந்தோறும் வந்து 1000 ரூபாய் வந்து வரக்கூடிய அந்த திட்டத்தின் கீழ் 1,14,00,000 பேருக்கு வந்து ஏற்கனவே வந்து உரிமை தொகை வந்து வழங்கப்பட்டு வருகிறது. தகுதி வாய்ந்த எல்லோருக்கும் வந்து அது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இதில் இருந்தாலும் வந்து விடுபட்டவர்களுக்கு வந்து மீண்டும் வந்து ஃபார்ம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வந்து அரசாங்கத்திற்கு வந்து ஒவ்வொருத்தரும் வந்து வச்சிட்டு இருக்கக்கூடிய தருணத்துல ஏற்கனவே இந்த இது சம்பந்தமா வந்து அவையில வந்து அதை எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது வந்து கொடுத்திருக்காங்க. எனவே இதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தின் கீழ் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கைகளை ஏற்று அவற்றை உடனடியாக வந்து பாத்தீங்கன்னா நிறைவேற்றம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஒரு பணிகளை வந்து தீவிரமா வந்து எடுத்து வந்திருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமா இது வரைக்கும் நீங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல எலிஜிபிளா இருந்தும் நீங்க வந்து அமௌண்ட் 1000 ரூபாய் வந்து வாங்காம இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ரீ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஜூன் மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜூன் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுக்குறா வந்து சொல்லிட்டாங்க. இது வந்து 4ஆம் கட்டமாக வந்து 9,000 இடங்கள்ல வந்து முகாம் மூலியமா உங்களுக்கு வந்து வழங்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு ரேஷன் கடைகள்ல இருந்தா நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு முகாம் அப்படிங்கிறது வந்து போடுவாங்க. உங்களுக்கு எது வந்து ரேஷன் கடையோ அந்த ரேஷன் கடைகள்ல போயிட்டு நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வாங்கி ஃபில் பண்ணி நீங்க வந்து சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இதாங்க வந்து அப்டேட். சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.